بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين القائل إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கணியத்துக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து ஹிதாயத் தௌஃபீக் என்ற அந்த அருள் இறைவனுக்கு மட்டுமே உரியது. அவன் நாடியவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேரடியை காட்டுவான் என்ற செய்தியை இங்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். சஹீஹான ஹதீஸில் வந்திருக்கிறது, நபிகளாருடைய சிறிய தகப்பன் அபு தாலிப் அவர்கள் அவருக்கு அலாமாத்துல் மௌத் மரண அடையாளங்கள் நெருங்கிய போது கபில நஸ்இ ரூஹ் உயிர் வாங்கப்படுவதற்கு முன்னால், உயிர் எடுக்கப்படுவதற்கு முன்னால், மரணத்தின் அடையாளங்கள் நெருங்கிய போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரின் மீது நுழைந்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சா அபு தாலிப் அவர்களை நெருங்கிய போது அந்நேரத்திலே வஜத இந்தஹு அபு ஜஹல் இப்னு ஹிஷாம், அப்துல்லா பின் அபி உமையா பின் முகைரா போன்ற அந்த கொடிய காபிர்கள், நபிகளாருடைய எதிரிகள், அபு தாலிபுடைய மரண தருவாயிலே அவரை வளைத்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தாலிபை அழைத்து, யா அம்மி, எனது பெரிய தந்தையே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் மொழியுங்கள், கூறுங்கள் என்று சொன்னார்கள். தந்தையே, லா இலாஹ இல்லல்லாஹ், உண்மையாக வணங்கப்படுபவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கலிமாவை நீங்கள் சாட்சியாக கூறுங்கள், வாசகத்தை சொல்லுங்கள் அல்ல சொல்லிவிடுங்கள். அதன் மூலமாக நான் அல்லாஹ்விடம் உங்களுக்காக சாட்சி கூறுவேன். அஷ்ஹது லக பிஹா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்விடம் உங்களுக்காக நான் அதன் மூலம் சாட்சி கூறுவேன் என்று கூறினார்கள். அப்போது அங்கிருந்த அபூ ஜஹல், அப்துல்லா பின் அபி உமையா போன்றவர்கள் சொன்னார்கள், யா அபா தாலிப், அபு தாலிபே, அதர்கபு அன் மில்லதி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தை புறக்கணிக்கப் போகின்றீரா என்று கேட்டார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புறம், அவ்விருவரும் மறுபுறமாக அவரை வற்புறுத்தி கொண்டிருக்கும் போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பக்கத்திலே குல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழியுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். மறுபுறத்திலே அபூ ஜஹல் போன்றவர்கள் அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தை புறக்கணிக்கப் போகின்றீரா என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். கடைசியாக அபு தாலிப் கூறிவிட்டார், அவர் பேசினார், தான் அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தின் மீதான் இருக்கின்றேன். கலிமாவை கூறுவதற்கு அவர் மறுத்து விட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத் இறக்கி வைத்தான், நபியே இன்னக லா தஹ்தீ மன் அஹ்பப்த, நீங்கள் விரும்பியோருக்கு நேர்வழி காட்ட முடியாது, அன்றி அல்லாஹு தஆலா யஹ்தி மன் யஷா, நாடியவர்களுக்குத்தான் நேர்வழி காட்டுவான், ஹிதாயத் தௌஃபீக் என்ற அருளை அல்லாஹு தஆலா வழங்குவான் என்று ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அபூ தாலிப் கலிமாவை மொழிய மறுத்த போது நபிகளார் சொன்னார்கள், உங்களுக்கு தெரியும் அபூ தாலிப் நபிகளாருடைய தாவா பிரச்சார பணியிலே மக்காவிலே ஒரு பாதுகாவலராக இருந்தார்கள். அபூ தாலிப் ஹயாத்தோடு இருக்கின்ற போது குஃபார் குறைஷி காஃபிர்கள் மூலமாக நபிகளாருக்கு எந்த விதமான தொந்தரவு செய்ய முடியாமல் இருந்தது. அந்த ஆசையிலே, அந்த விருப்பத்திலே கடைசியாக சொன்னார்கள், வல்லாஹி லஅஸ்தக்ஃபிரன்ன லக மா லம் உன்ஹ அன்க, தடை செய்யப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் இடத்திலே நான் மறுமையிலே பிழைபொறுக்க தேடுவேன், அல்லாஹ் இடத்திலே உங்களுக்காக மன்னிப்பு கோருவேன் என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத் இறக்கி வைத்தான், மா கான லின்னபி, இணை வைப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு கோருவது நபிக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் தகுதியானதன்று. நபிக்கும் இணை வைப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு கோருவது நபிக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் தகுதியானதென்று அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கலிமாவை கூறினால் மட்டும்தான், மரண தருவாயிலே கலிமாவை உறுதியாக கூறுகின்ற பொழுது அந்த மனிதன் முஸ்லிமாக மரணிக்கின்றான். அந்த மனிதனை நாம் முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் செய்ய வேண்டும். குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுவித்து அடக்கம் செய்ய வேண்டும். அது தவிர கலிமாவை மொழியாத ஒருத்தர், ஷஹாதத் கலிமாவை கூறாத ஒருத்தர், அவர் மரணித்தால் அவருக்காக வேண்டி குளிப்பாட்டுவதோ கஃனிடுவதோ முஸ்லிம்களுடைய மையவாடியில் அடக்கம் செய்வதோ தொழுவிப்பதோ மார்க்கத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்வதோடு, ஹிதாயத் தௌஃபீக்னு சொல்லக்கூடிய அந்த அருள் நேர்வழி அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது, வேறு யாருக்கும் அல்லாஹு தஆலா அதை கொடுக்கவில்லை என்ற செய்தியோடு ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.